ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. தேங்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தேங்காய் பொடி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. 1 கப்பு கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொப்பரை தேங்காயை துருவிட்டாலும் சரி, அது குட்டி குட்டி பீஸாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு அது மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்தாலும் சரி, இல்லை கொப்பரை தேங்காயே உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட தேங்காயெலாம் நிறையா சேர்ந்துருக்கும். அந்த டயத்தில் நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். அந்த மாதிரி டயத்தில் தேங்காய் குட்டி குட்டி பீஸாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையாக வாணலியில் போட்டு நல்லா வறுத்துட்டிங்கனாலே, நல்லா துருவிட்டு வறுத்துக்கோங்க. அதே உங்களுக்கு கொப்பரை தேங்காய்க்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது ரெடி பண்ணது தான் இது. கொப்பரை தேங்காய்னா என்னங்க, அதில் இருக்கிற மாய்ஸ்சர் போயிடணும், அவ்வளோதான். அதுக்காக நம்ம கொப்பரை தேங்காய் பொடி தான் வேணும் அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காயை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு கொப்பரை தேங்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 3/4 கப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு, இந்த பொடிக்கு தேவையான புளி, பெருங்காயம், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, அப்புறம் மிளகாய். காம்போடு போடலாம், காம்பு இல்லாமையும் சேர்க்கலாம், நம்ம விருப்பம்தான். இது ஒவ்வொன்றையும் நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் கொப்பரை பொடிங்கிறதுனால வறுத்து அது கரெக்டாகவே ரோஸ்ட்டாக இருக்குது. இப்போ மிச்சமெல்லாம் சேர்த்து ஒவ்வொன்றா வறுத்துக்கலாங்க. இப்படி ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, ரெகுலராக நீங்கள் குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயம், தேங்காய் பொடிக்கு பெருங்காயம் போடுறது போடாதது நம்ம விருப்பம்தாங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு தேங்காய் ஸ்மெல் தான் டாமினண்ட்டாக இருக்கணும்னு பெருங்காயம் வேணான்னு நினைப்பாங்க. உங்கள் விருப்பம்தான். நான் இப்போ சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் தான் போடணுன்னு அவசியமும் இல்லை. பெருங்காயத்தூள் இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா பொரியட்டும். பெருங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் இதோட ஈரத்தன்மை போகிறக்கு தான். பெருங்காயத்தை ஏன் எண்ணெயில் பொரிக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நல்லா பொடியாகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை சேர்த்திக்கலாம். எண்ணெயில் நல்லா வறுத்து செஞ்சோம்னா பொடியோட கலர் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். காம்பு வேணான்னா எடுத்துருங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மிளகாய் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை ஆறுறக்கா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் அதே பேனையை நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயே உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இல்லாமல் கூட நீங்கள் வதக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதுங்க. கலர் மாறுறது மட்டும் இல்லாமல் அதோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை சேர்த்திக்கலாம். இதுவும் அதே மாதிரி பழுப்பு கலரில் ஆகணும். பிளாக் ஆகிடக்கூடாது. பிளாக் ஆச்சுன்னா நம்மளோட பொடி டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. பொடி செய்கிறது ஈஸி தான், ஆனால் அது நல்லா நம்ம வறுக்காமல் செஞ்சோம் அப்படின்னா பொடியோட டேஸ்ட்டு சரியாக வராதுங்க. அதனால் நல்லா வறுத்துக்கணும். அதோட பச்சை வாசனை போனால் தான் நம்ம என்ன பொடி செய்கிறோமோ அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு இந்த அளவுக்கு வறுத்தா தான் பொடியோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. பச்சை வாசனை மட்டும் இல்லாமல், அது போகிறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ இதையும் ஆற வச்சுக்கலாம். இந்த மிளகாயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு இதை நம்ம கொர்ஸாக பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மிளகாயை பொடி பண்ணியாச்சுங்க. வறுத்து வச்ச பருப்பெல்லாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதையும் சேர்த்து அந்த மிளகாய் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிளகாய் கூட நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ இது கூட இந்த கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்கள, அதையும் சேர்த்து ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் இதில் எல்லாம் உப்பு காரம் புளிப்பெல்லாம் சேர்ந்துருக்கும். புளிப்பு உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க.
புளிப்பு இந்த பொடிக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. சத்தான சுவையான தேங்காய் பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான், நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. கொப்பரை தேங்காய் இருந்தால் தான் இந்த ரெசிபி செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. உங்கள்கிட்ட ரெகுலராக நம்ம ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு இல்லை ரெகுலராக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு தேங்காய் உடைச்சோம்னா ஒரு ஷெல் யூஸ் பண்ணியிருப்போம், இன்னொரு ஷெல் சும்மாவே கிடக்கும். அதுக்கு அதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். புளிப்பெல்லாம் பிடிக்குன்னா சேர்த்திக்கோங்க. காரமும் அதே மாதிரி தான், எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஆனால் சத்தான சுவையான தேங்காய் பொடி அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.